Hi guys, welcome to our channel DS Delights. யூஸ்வலாக நீங்கள் எல்லாரும் ஹைக்கிங் வந்து ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி தானே பண்ணுவீங்க. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கப்புள். பார்த்தீங்களா, 1:46 ஆகுது. என்ன வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, ஏன் புயலே வந்தாலும் இங்கே இருக்க மக்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸை செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இது பாருங்கள், இங்கே பைக்கர்ஸ்லாம் வந்து பொட்டியை கிளப்பிட்டு அவங்க பாட்டுன்னு எங்கேயோ ரைட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் ஆனாலே இங்கே பார்ட்டி மாதிரி தான் நடக்கும். சரி விடுங்க, அவர் ஜாலியாக ட்ரிப்பு போட்டோம், நம்ம போய் ஹைக்கிங் பண்ணலாம். இன்னைக்குன்னு பார்த்து வெயில் செமையாக கொளுத்தி எடுக்குதுங்க. இங்கே 36 டிகிரிஸ் இருக்குது வெளியே. என்ன பண்ண போகிறோமோ தெரியல, பார்ப்போம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ஹைக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா மூக்கை பிடிக்க சாப்பிட்டுட்டு இப்போ தான் நாங்கள் மெதுவாக கிளம்பியிருக்கோம். வாங்க நம்மளோட ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம். தான் இருக்கு. அப்படியே பாருங்களேன், மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எங்களுக்கு வந்து சோதனை. ஒரு வழியா எங்களோட ஹைக்கிங் ஸ்பாட் ரீச் ஆயிட்டோம், ருட்லெட்ஜ் ஃபால்ஸ். எங்களோட நேரம் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால கொடையும் எடுத்துட்டு போறோம். உள்ள போய் ஃபால்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் நனைஞ்சிருவோம் போல இருக்கு. பார்க்கிங்கில் நிறைய கார் இருக்குது. ஆனால் என்ன, உள்ளே ஃபால்ஸ் பார்க்க வந்த கார்ஸா இல்லை இந்த சர்ச்சுக்காக வந்த கார்ஸான்னு தெரியல. உள்ளே போனால் தான் நம்மளுக்கு தெரியும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்படிதான் இறங்கணுமோ? சவுண்டு கேக்குதா அவங்க எல்லாருக்கும்? மழை நின்றுச்சு இப்போ. இந்த சம்மர் டைம்னால லீவ் இருக்காங்க. ஸோ அதனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண உள்ள க்ரௌட் இருக்கோம். நாங்களும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோம். கொடை மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, எங்களுக்கு இங்கே இறங்க நல்லா யூஸ் ஆகுது. பார்த்து நாங்கள் என்னவோ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு மத்தியானத்தில் கிளம்புறோம். செம வெயில் அடிக்குது, இங்கே எப்படி தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோமோன்னு வந்தோம். கடைசியில் இங்கே பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். இந்த பசங்கள்லாம் ஃபால்ஸ்க்கு மேலே எப்படி போனாங்கன்னு தெரியல. இன்னொரு வே இருக்குன்னு இவர் சொன்னார்.
அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒருத்தவங்களும் நீ குதி, நான் குதி அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவோ பக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா அவங்கள பாருங்களேன் எவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதுவரைக்கும் நாங்க யுஎஸ்ல போன எந்த ஃபால்ஸ்லயுமே யாரும் நனைஞ்சு நான் பார்க்கல. ஸோ அதனால வந்து ஃபால்ஸ் தானே போறோம். ஸோ இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற மாரிலாம் எதுவும் பிளான் பண்ணாம நாங்க வந்து நல்லா ஜீன்ஸும், டீ-ஷர்ட்டுமா வந்துட்டோம். கடைசியில இங்க வந்து பார்த்தா, எல்லாம் செமையா குளிச்சு, தண்ணீலலாம் இறங்கி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்க்கும்போது, "அட என்னடா இது! நம்ம மிஸ் பண்ணிட்டோமே!" அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. பட் ஆனாலும் நாங்க அத உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்ப பார்த்தீங்கள்ல, அந்த பசங்கலாம் குதிக்கிறத பார்த்தோன்னே எங்களால வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தைரியமா "வாங்க போய் இறங்குவோம்" அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் மாறி மாறி இறங்கி, சும்மா கொஞ்சமா கால மட்டுமாவது நனைப்போம். வெயில் என்னவோ கொளுத்தி எடுக்குது. ஆனா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம், தண்ணீல இறங்குறீங்க அப்படின்னா, கால்ல வந்து ஷூ போடாம இறங்காதீங்க. ஏன்னா, மண்ணு மாரி இல்ல இங்க, தண்ணிக்கடியில. ஃபுல்லா வந்து ஸ்டோன் மாரி தான் இருக்கு. அதுவும் வந்து ஒரு மாரி கூர்வான எட்ஜஸோட இருக்க மாரி இருக்கு. அதனால கொஞ்சம் லெக்க வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி பேர் ஆஃப் ஷூ வந்து எடுத்துட்டு வந்துருங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்க மாரியோ, இல்ல நனஞ்சாலும் பரவால்ல அப்படின்ற மாரி, இந்த ஏஜ் குரூப், அந்த ஏஜ் குரூப் அப்படின்ற மாரிலாம் எதுவுமே இல்லாம, ஒரு பக்கம் வந்து நல்லா வயசானவங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் கிட்ஸும் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட். ஒரே ஆட்டம் தான் தண்ணி இல்லன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு சிலர் பெட்ஸ்லாம் கூட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இதோ பார்த்தீங்களா, ஒருத்தர செமையா தண்ணீல ஒரு ஆட்டம் போட்டுட்டு இப்ப தான் வந்து நிக்கிறாரு. இருங்க, இருங்க. பாய் சொல்றோன்னோனே வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சுக்காதீங்க. இன்னும் இருக்கு. மேலலாம் நம்ம போய் ஃபால்ஸோட மேல எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும்ல. இப்படி போனா தான் மேல டாப் வியூ பார்க்க முடியும் போல. சரி வாங்க போய் பார்ப்போம். எனக்கு ரூட்டே தெரிலங்க. அதனால அவரு தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் போட மாட்டாங்களா? ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா
அப்படிதான் இறங்கணுமா? ஓ, ஸ்டெப்பே இல்லையே, பிடிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. சரி பண்ணுவோம் வாங்க. பிடிக்கிறதுக்கு என்ன பண்றது? இப்படியே இறங்கிடலாமாங்க? வழி இருக்குல்ல? பார்த்து வா. Bye. Meet you in the next video. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு டிஎஸ் டிலைட்ஸ்.